இது 123ஆம் சங்கீதம், ஆரோகண சங்கீதம், ஏறு வரிசையின் பாடல். சியோன் மலைக்கு ஏறி செல்லும் பொழுது பாடக்கூடிய பாடல் தான் ஆரோகண பாடல். இந்த 123ஆம் சங்கீதத்துல 4 வசனங்கள் மாத்திரமே உள்ளது. இந்த 4 வசனங்கள் நமக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்ன காரியம் என்றால், சூழ்நிலை மேல் உங்களுடைய கண்களை பதிய வைக்க கூடாது, பிரச்சனைகள் மேல் நம்முடைய கண்களை பதிய வைக்க கூடாது. மாறாக நம்முடைய கண்களை தேவனிடத்திலே பதிய வைக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மலர்ச்சி உண்டாகும், மறுசீரமைப்பு உண்டாகும் என்று சொல்லக்கூடிய சங்கீதம் தான் 123ஆம் சங்கீதம். பாபிலோன்ல அடிமைப்பட்டு கடந்தார்கள். பாபிலோன் தேசத்திலிருந்து விடுதலையான பிறகு எழுதப்பட்ட வசனம் தான் சங்கீதம் 123ஆம் சங்கீதம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் பாபிலோன்ல கடந்து வந்திருக்கிறோம். சில பேர் பாபிலோன் இருக்கிறீர்கள், சில பேர் பாபிலோனை கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால், நம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக சிறையிருப்பு மாற முடியும். முதல் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், பரலோகத்தில் வாசமாயிருக்கக்கூடிய என் பிதாவே, பரலோகத்தில் வாசமாயிருக்கக்கூடிய என் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் நம் சூழ்நிலையை பார்த்து நம்முடைய கண்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரச்சனையை பார்த்து இன்னும் பிரச்சனையை சூழ்நிலைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பக்தன் இடத்துல சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறார், என் கண்களை அவரிடத்துல ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்கள்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய தேவன், பிதாவாகிய தேவனை ஒவ்வொரு நாளும் அழகாக சந்தித்தார். அமீன் சொல்லுங்களேன். மலை மேல ஏறி ஒலிவ மலையில போவார், அல்லது கெச்சமன் தோட்டத்துக்கு போவார், அல்லது ஏதோ ஒரு இடத்துல தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அதிகமாக அவருடைய கண்கள் பரலோகத்தின் தேவனை ஏறெடுத்து கொண்டே இருந்தன. இந்த நாள்ல நம்முடைய கண்கள் அதிகமாக பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். அமீன் சொல்லுங்களேன். ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, தேவன் இந்த நாள்ல உன் கண்களை அவர் மேல் பதிய வைக்கும் பொழுது, நம்முடைய கண்களை அவர் மேல் அவர் நம்முடைய பார்வை அவர் மேல் வைக்கும் பொழுது நிச்சயமாய் உன்னை அவர் ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, மலைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் நமக்குள்ளே வர முடியாது. அப்ப மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் வர வேண்டும் என்றால், மலையை பேர்க்கத்தக்கக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொரு நாளும் பிதாவை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன், நிச்சயமாக மலையை பெருக்கத்தக்க ஆற்றலை நமக்குள்ளே கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த நாள்ல சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய பக்தர்களாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடிய அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, எந்த காரியம் வந்தாலும் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவள் நேர ஜெபத்துக்கு நேராக தான் ஓடினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். பிரச்சனை வரும்பொழுது தானியேல் ஜெப அறைக்கு நேராக ஓடினதை பார்க்கிறோம். போராட்டங்கள் வரும்பொழுது நம்முடைய பிதாக்கள் அவரையே சார்ந்து கொண்டிருந்தார்கள். பிதாக்கள் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், கோத்திர பிதாக்களை உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது தேவனை சார்ந்து கொண்டிருந்தார்கள், தேவனை நோக்கி பார்த்தார்கள். அதுல சங்கீதம் சொல்லும் பொழுது 34ஆம் சங்கீதம் 5ல ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெக்கப்படவில்லை. பிரச்சனை வரும் பொழுது ஒரு வெக்கம் நமக்கு மேல உண்டாயிருமோ என்று ஒரு பயம் வருகிறது. போராட்டம் வரும் பொழுது, ஏதோ ஒரு அவமானங்கள் வரும் பொழுது, எதிரிகள் அவமானப்படுத்தி விட்டார்கள். இஸ்ரவேல் மக்களை அநேக நேரம் எதிரிகள் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது புரிந்து விட்டது, எதிரிகள் அவமானப்படுத்தாத சூழ்நிலை வர வேண்டும் என்றால் நம் கண்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் எப்படியாவது அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே உன் பிள்ளைகள் வாழ்வு நிச்சயமா வெட்கப்பட அவர் அனுமதிக்க மாட்டார். நம்முடைய சூழ்நிலைகள் வெட்கப்பட்டு போக அனுமதிக்க மாட்டார். நிச்சயமான சூழ்நிலை மேலே அசைவாடி பரிசுத்த ஆவியானவர் ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்ப அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். முற்பிதாக்கள், அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், ஸ்தோத்திரம், இறை அச்சத்துக்குள் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைந்தன, அவள் முகம் பிரகாசம் அடைந்தன, அவள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். மோசே தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசம் வந்தது. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது பிரகாசம் வந்தது. ஸ்தேவான் தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது பிரகாசம் வந்தது. அவனை அந்த ஸ்தேவானை கூட்டிட்டு போய் கூண்டுல வச்சு குற்றம் சாட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது அவருடைய முகம் தேவ தூதன் முகம் போல இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன் சூழ்நிலை அதிகமாய் பார்க்காதபடிக்கு சங்கீதம் 123ஆம் சங்கீதத்தின் படியாக பரலோகத்தில் வீட்டிருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்கிற வார்த்தையின்படியாக நம்முடைய கண்கள்
நீங்கள் அவரிடத்துல ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாய் வசனம் வார்த்தையின்படியாக ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். அப்ப 34ஆம் சங்கீதம் 5 சொல்லும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் பிரதர். ஆமா, பிரகாசம் அடைந்தார்கள் சிஸ்டர். ஆமா, பிரகாசத்தை கொண்டு வந்த தேவன் அப்படின்னு சொல்லுங்க. அவரை தேடும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிரகாசம் வந்தது. அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்போ சில வாசிக்கிறோம். அப்ப கூடியிருந்த இடம் ஒரு 120 பேர் கூடுறாங்க மேல் விட்டு அறையில. மார்க்கு என்னப்பட்ட அந்த அந்த சீசனுடைய இடத்துல கூடி செபிக்கிறார்கள். அந்த கூடி செபிக்கும் போது அந்த மேல் வீட்டு அறையில அவள் கூடியிருந்த இடம் அசைத்தது. அவள் ஒருமனப்பட்டு செபித்தார்கள். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியான வந்து அவர்களை மகிமைக்குள்ளாக மாற்றுவதை பார்க்கிறோம். இந்த நாள்ல நாம் அவரை தேடும் பொழுது, நீங்கள் அவரை தேடும் பொழுது சகோதரா, நீங்கள் அவரை தேடும் பொழுது சகோதரியே, ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் ஆவியானவர் உங்களை மாற்ற முடியும். உங்களிடத்துல வந்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க வைக்க முடியும். முகத்தை பிரகாசிக்க வைப்பது என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் வெட்கப்படக்கூடாது. அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை நீங்க மகிமையாய் கடந்து போக முடியும். ஆமென். அப்ப எகிப்திற்கு அது மகிமையா இல்லை, காரியம் இருந்தது. ஆனா இஸ்ரவேல் யாத்திரை பண்ணக்கூடிய யாத்திரைகளுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு அது மகிமையாக இருந்ததை பார்க்கிறோம். அந்த மேகம் இஸ்ரவேலுக்கு ஒரு மகிமையை கொண்டு வந்தது, ஒரு பகலை கொண்டு வந்தது. ஆனா எதிராளிகளுக்கு ஒரு இருட்டை கொண்டு வந்தது, ஒரு இருளை கொண்டு வந்தது எகிப்துக்கு. இந்த நாள்ல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஒரு ஆயுதம் வாய்ப்பதில்லை. நிச்சயமா சொல்றேன், அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப எனக்கு விரோதமா ஏதோ ஒரு ஆயுதம் வாய்க்கப்படுமோ என்று நம்பிக்கொண்டிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்ப்பதில்லை. உங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய காரியங்கள், ஆமா, உன் எதிரியை தேடியும் காணாதிருப்பாய். சூப்பர்ல. அப்ப வசனம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, நான் அவரை தேடும் பொழுது, நீங்கள் அவரை தேடும் பொழுது அந்த பிரச்சனை வெக்கப்பட்டு போகும். அவள் முகம் வெக்கப்பட்டு போவதில்லை. இதுல சொல்லும்போது சங்கீதம் இன்னொன்னு 22ஆம் சங்கீதம் 4:5 வாசிக்கும் பொழுது அற்புதமா போட்டிருக்கோம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்துல நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்து. பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். சூப்பர்ல. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்துல நம்பிக்கை வைத்தார்கள். எதற்கெடுத்தாலும் ஜெபித்தார்கள். ஆமா, எதற்கெடுத்தாலும் எந்த பொருள் வாங்க வேண்டும் என்றால் ஜெபித்தார்கள். ஊழிய வளர்ச்சிக்காய் ஜெபித்தார்கள். எதற்கெடுத்தாலும் ஜெபித்தார்கள். எதற்கெடுத்தாலும் ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஜெப வாழ்வையே தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். எனவே பிதாக்களத்தில் அசுத்தம் மேற்கொள்ளவில்லை. பிதாக்களை இச்சை காலி பண்ண முடியவில்லை. பிதாக்களை பிசாசின் தந்திரங்கள் வேலை செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்றால் பிதாக்கள் எப்பொழுதும் அவர் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பிசாசின் வல்லமை குடும்பங்களை தாக்குகிறது என்றால், பிசாசின் வல்லமை இச்சைகள் குடும்பத்தை தாக்குகிறது என்றால், பிசாசின் சில காரியங்கள் தாக்குகிறது என்றால், அவர்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக வேறொரு காரியத்தின் மேல் நம்பிக்கை வைத்ததுனால, அல்லது வேறொரு காரியத்தை பார்த்ததுனால, அல்லது வேறொரு சூழ்நிலை பார்த்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா பிரச்சனைக்குள்ளாக மாறிவிட்டார்கள். ஆனால் வசனம் 22ஆம் சங்கீதம் அழகாக சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்துல நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்து. கர்த்தர் விடுவித்தார். ஆமா, கர்த்தர் விடுவித்தார். ஆமா, அவர் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாருக்கு முன்பாக பேசுகிறார் என்றால் நேபுகாத்நேச்சர், ஒரு பிரபலமான ராஜா. ஆமா, முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருந்த ஒரு பெரிய ஒரு ராஜாவை பார்த்து பேசுகிறார்கள். ராஜாவே, நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்க வாய்ப்பு இல்லை, அதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இவர்கள் சூழ்நிலையை பார்த்தால் பேச வாய்ப்பு இல்லை பிரதர். அந்த எரிகிற அக்கினி சூளையை பார்க்கும் பொழுது பேச வாய்ப்பு இல்லை. இப்ப ராஜாவின் கோபம் அதிகமாகும் பொழுது, அந்த விக்கிரகத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ராஜாவிடத்துல அந்த யூதர்கள் 3 பேர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தைரியமாக சொல்லி, நாங்கள் எங்கள் தேவன் எங்களை விடுவித்தால் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அதை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். சொல்லும் பொழுது ராஜாவின் கோபம் இப்ப 7 மடங்கு, ஆமா, கோபம் அதிகமாக இப்போது எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு அது அதிகப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பிசாசின் கோபம் நீங்கள் ஆண்டவரை கிட்டி சேர சில நேரம் 7 மடங்கு அதிகரிக்கிறது. தேவனோடு ஒப்புரவாக தேவனோடு இன்னும் அதிகமாக டைம் எடுத்து ஜெபிக்க சூழ்நிலை வேறு விதமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அச்சப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்பின அவர்களை நீர் விடுவித்து. அப்ப எரிகிற அக்கினி சூளை இருந்தது. அந்த அக்கினி சூளையில தேவ தூதன் உலாவினார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய அவரை தப்புவிக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இந்த காலை வேளையில உங்களை தப்புவிக்கும்படி, உங்கள் குடும்பத்தை தப்புவிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை நினைத்தள்ளும்படி, ஸ்தோத்திரம் உங்களுக்காக யாவையும் செய்யும்படி தம்முடைய தூதர்களை கர்த்தர் அனுப்ப ஆயத்தமாயிருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சூப்பர்ல. வா,
22:5 உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சூழ்நிலையை பார்த்து வெக்கம், மனுஷனை நம்பி வெக்கம், ஏதோ ஒரு காரியத்தை நம்பி வெக்கம், அல்லது தானா ஒரு அற்புதம் நடந்துடாதான்னு சொல்லி வெக்கம். இப்ப எல்லாம் இதெல்லாம் வெக்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் பிதாக்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள்ல நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க சிஸ்டர், நீங்க வெட்கப்பட மாட்டீங்க பிரதர், அவரை நம்புங்க. அப்ப 123 சங்கீதம் 2 வாசிக்கும் பொழுது, இதோ வேலைக்காரர்களுடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அப்ப ஒரு தீர்மானம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தீர்மானத்தின் நகல் அப்படின்றாங்கல்ல. அப்ப ஒரு தீர்மானம் என்னன்னா, எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். எப்ப அப்படின்னா, இரக்கம் செய்வது வரைக்கும், ஜெபத்திற்கு பதிலை தருவது வரைக்கும், ஆண்டவர் எங்களுக்காக கிரியை செய்வது வரைக்கும் இப்ப நோக்கி பார்க்கிறது. அங்க சொல்லும் பொழுது வேலைக்காரருடைய கண்கள், அப்ப கண்கள், வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கையை பார்த்து கொண்டிருக்கிறது, எஜமானுடைய ஆர்டருக்காக காத்திருக்கிறது, எஜமான் எனக்கு ஏதாவது உத்தரவு சொல்வார் என்கிற காத்திருக்கிறது. அதே போல ஸ்தோத்திரம், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியுடைய கைகளை என்ன செய்து நோக்கி இருக்கிறது. ஆமா, எஜமாட்டியுடைய கை அசைவுக்காக ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா உடனே உபய பண்ண வேண்டுமே. ஆமா, அல்லது வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே, அல்லது ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்குமே. அப்ப எஜமானுடைய உத்தரவுக்காக எஜமானுடைய கைகளை வேலைக்காருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் நம்முடைய கண்கள் அவர் மேல் வைக்கும் பொழுது, இது சித்தம் தானா, இது சித்தம் இல்லையா, சித்தத்துக்கு நடு மையத்தில் இருக்கிறனா, சித்தத்துக்கு வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறனா, அது என்னோடு அவர் இருக்கிறாரா, அல்லது அவரோடு நான் இருக்கிறேனா, அல்லது ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறதா என்று சிந்தித்து அவர் கையையே பார்க்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்ப எஜமானுடைய கைகளை எதற்கு பார்க்கிறாங்க அப்படின்னா, கூலி வருவதற்காக, வேலை செய்த கூலி வருவதற்காக, அல்லது ஒருவேளை கோதுமையை அளந்து போட்டுக் கொண்டிருக்கலாம். போவாஸ் தன்னுடைய வயல்வெளியிலே வேலை செய்த அந்த வேலைக்காரர்களுக்கு கோதுமை அளந்து போட்டுக் கொண்டிருந்தார். அப்போ ரூத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தந்ததை பார்க்கிறோம். எனவே ஒரு வேளை கூலிக்காய் காத்திருக்கலாம், அல்லது அந்த எஜமானுடைய கையை ஒரு கூலிக்காய் பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரம் தானியங்கள் கொடுக்கக்கூடிய காரியத்துக்காக பார்த்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது அவர் ஒரு கட்டளை கொடுக்க போற, ஒரு உத்தரவு சொல்ல போகிறார், அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கை பார்த்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்கு பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கண்கள் இப்பொழுது சூழ்நிலையை பார்க்கவில்லை, மாறாக ஸ்தோத்திரம் எஜமானுடைய கையை பார்த்து கொண்டிருக்கிறது, எஜமானுடைய கைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த நாள்ல அப்ப நீங்களும் நானும் இனி எவ்வளவு தீவிரமாக சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு இயேசுவாகிய எஜமான் மாஸ்டர், அப்ப மாஸ்டர் சொல்லக்கூடிய காரியத்துக்கு நாம் இன்னும் எவ்வளவு அதிகமாக ஸ்தோத்திரம் அவருடைய கரத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்ம அநேக நேரம் வேறொரு கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், வேறொரு மனிதனை ஆசீர்வதிக்க மாட்டானா என்று வேறொரு கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம் வேறொரு கரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாள்ல கர்த்தர் தமது கரத்தை உங்க மேல வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் தமது கரத்தை வைத்து, ஆமென். அப்ப கர்த்தர் முற்பிதாக்கள்லாம் தன்னுடைய சந்ததி மேல தன்னுடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்தார்கள். வா, இது எப்படி இருக்கு? இந்த நாள்ல உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கு பிரதர். கர்த்தருடைய கரம், ஆமா, நெகேமியா மேல இருந்தது, கர்த்தருடைய கரம் எரேமியா மேல இருந்தது, கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல இருந்தது. இந்த நாள்ல கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எலியாவை நடத்தின கர்த்தருடைய கரம் இந்த நாள்ல உங்களை நடத்துது பிரதர், உங்களை நடத்துது. அப்ப 3வது வாசிக்கும் பொழுது, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு இறங்கும், ஆமா, உதவி செய்யும் என்று சொல்றதை பார்க்கிறோம். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். பாபிலோனுடைய நிந்தை, உலகத்தாருடைய நிந்தை, உறவுகளுடைய நிந்தை. அப்ப நிந்தை என்பது வசவு சொல்லை குறிக்கிறது, நிந்தை என்பது ஒரு அவமானத்தை குறிக்கிறது, நிந்தை என்பது ஒரு வேதனையை குறிக்கிறது. இங்க வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, நிந்தனையினால் நிறைந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அற்புதம் நடக்கவில்லை என்பது நிந்தை தான், அந்த நிந்தையிலிருந்து வெளியே வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப குழந்தை இல்லை என்பது நிந்தை, ஆத்தும அறுவடை இல்லை என்பது நிந்தை, சபை வளர்ச்சி இல்லை என்பது நிந்தை, அற்புதம் நடக்கவில்லை என்பது நிந்தை. ஆமா, ஸ்தோத்திரம், சபை கட்டல நிந்தை, சபை கடவாங்கல நிந்தை. அது மாதிரி பல காரியங்கள் என்ன செய்ய பல இடத்துல பாக்குறோம், நிந்தை. ஆமா, வேணும்க்கு அதை விசாரிக்கிற மாதிரி நம்ம நிந்தைப்படுத்தக்கூடியவர்கள் அநேகர் இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா, அற்புதம் நடக்கலையா,
அது திரும்ப திரும்ப அதை கேட்கக்கூடிய மனிதர்கள் நம்ம மத்தியில் இருப்பார்கள். அப்ப இதே பிரச்சனை இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது, இதே பிரச்சனை இஸ்ரவேலுடைய சமூகத்துக்கும் இருந்தது. என்ன இருந்துச்சுன்னா, நிந்தையாக நிறைந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள் நிந்தையா நிறைந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரா, நம் நிந்தையை கர்த்தர் இல்லாமல் போக பண்ணுகிறா. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவர்கள் மகிமையை காண முடியும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லலாமே. ஆமென். அப்ப விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாய் பெரிய அற்புதத்தை காண முடியும். நிந்தை, அன்னாளுக்கு ஒரு நிந்தை இருந்தது. அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பெண்ணினாளுக்கு ஏகப்பட்ட குழந்தை. பெண்ணினால் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தும் அன்னாளை அவமானப்படுத்தி கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம். மற்ற இட வீட்டிலையும் பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தால், தேவ சமூகத்திலையும் கலிகூறாதபடிக்கு, அந்நாள் கலிகூர்ந்து கர்த்தருக்குள் சந்தோஷமா இராதபடிக்கு அங்கேயும் ஒரு பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தார். இந்த நாள்ல தேவ சமூகத்திலும் நம் சிந்தனை பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். தேவ சமூகத்திலும் ஒரு மனமாய் காத்திருக்க முடியாத சூழ்நிலை. தேவ சமூகத்திலும் சில இருக்கக்கூடிய சில ஸ்தோத்திரம் விசுவாசிகள் என்கிற போர்வையில் வரக்கூடியவர்கள் நம்ம இன்னும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சொல்லும் பொழுது பாபிலோனினால் வந்த நிந்தை, மற்ற சமூகத்தினால் வந்த நிந்தை, ஏதோ ஒரு நிந்தை யூதர்களையும் இஸ்ரவேல் மக்களையும் தாக்கி கொண்டிருந்தது. ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். ஆமா, கொஞ்சம் இல்ல, நெஞ்சம் இல்ல, அது நிறைய இருக்கு. நிந்தையில நம்ம நினைஞ்சிருக்கோம். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நிந்தை என்பது ஆசீர்வாதம் இல்லை என்ப நிந்தை தான். ஆமா, திருமணம் முடிஞ்ச பிறகு கேட்பான், விசேஷம் உண்டான்னு கேட்பான். அப்ப ஊழியத்தில் வளர்ச்சி இல்லையா, விசேஷம் உண்டு. தொழில் ஆரம்பித்து விட்டீர்களே, ஒரு ஸ்தோத்திரம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிமா. சில பேர் பார்க்கும்போது நல்ல அபிப்பிராயத்தோடு கேட்கக்கூடியவர்கள் உண்மையில் இருக்கிறார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. சில பேர் நம்ம நம்ம கேவலப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் கேட்கிறார். 95% 99% கேட்கறத பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தப்பு, அவர்கள் பெரிய சாதனை அந்த இடத்துல சொல்லப்படவில்லை. அவர் வாழ்றதே சாதனையா இருந்துச்சு. இது எப்படி இருக்கு இந்த நாட்கள்ல பார்க்கும்போது, சேவிங்ஸ் இல்லாம வாழ்றதே பெரிய சாதனை, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இஸ்ரவேல் மக்கள் பெரிய சாதனையை சாதிக்கவில்லை, மாறாக அவர்கள் வாழ்வதே பெரிய சாதனை போல இருந்ததுனால, கர்த்தாவே நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார், உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். இந்த நாள் அழுது கொண்டிருக்கிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். எசேக்கியா கண்ணீரை பார்த்து 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தவர். இந்த நாள் வியாதி இருக்கக்கூடிய அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்து இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார். என் பிள்ளைக்கு திருமண காரியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன், பிள்ளைக்கு கற்பத்தின் கனிக்காய் காத்து கொண்டிருக்கிறேன், பிள்ளைக்கு தொழிலுக்காய் காத்து கொண்டிருக்கிறேன் சொல்லி நீங்கள் வைத்திருக்கிற அந்த கண்ணீர், அதை பார்த்து உங்கள் நிந்தையை பார்த்து இந்த நாள்ல கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப 4வது வசனம், சுகஜீவிகளுடைய நிந்தையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. 3வது வசனமும் 4வது வசனம் ஒரே வசனம் தான். 1வது வசனமும் 2வது வசனம் ஒரே வசனம் தான். கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது, கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதே போல 3வது வசனம் 4வது வசனம் ஒரே வசனம் தான். சுகஜீவிகளுடைய செட்டில்மெண்ட் இல்ல, வெல் செட்டில்மெண்ட். அப்ப நல்லா வெல் செட்டில்மெண்ட் ஆயிட்டான். அப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களை தாழ்த்தி பார்க்கக்கூடிய பார்வை, அவருடைய பார்வையை பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும். ஸ்தோத்திரம். மற்றவர்களை இவர்கள் மட்டும்தான் ஹியூமன் மாதிரி, மனிதர் மாதிரி மற்றவர்களை புழுவை போல பார்த்து கொண்டிருப்பான். புழுவை போல பார்க்கிறத பார்க்கிறோம். அதனால இந்த இடத்துல பக்தன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் லைஃப்ல பெரிய செட்டில்மெண்ட் ஆயிட்டான், அவன் எங்களை வேற மாதிரி பார்க்கிறான். ஆண்டவரே, நீங்கள் மகனாக பார்க்கிறீர், நீர் எங்களை மகளாக பார்க்கிறீர், நீங்கள் எங்களுடைய தேவ பிள்ளைகளாக பார்க்கிறீர். ஆனால் இவர்களுடைய பார்வை, உலகத்தின் பார்வை வேறு விதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீர் எங்களை சமமாக பார்க்கிறீர், உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்தோம், எபேசியர் வாசிக்கிறோம். இதெல்லாம் இருக்கு. ஆனா உலக மக்களுடைய பார்வையை பார்க்கும் பொழுது எங்களை அவமானப்படுத்துகிறார்கள், எங்களை துக்கப்படுத்துகிறார்கள், எங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை நிமித்தம் எங்களை ஸ்தோத்திரம் வேறு விதமாகி பேசி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பக்தன் இரக்கத்துக்காய் காத்திருக்கிறார். இந்த காலை வேளையில நம்முடைய ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருக்கிறது, நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும், எல்லாம் உண்மைதான். ஆனால் பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தேவன் கிரியை செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டா, பெதஸ்தா குளத்துல 38 ஆண்டுகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்க மகனை பார்த்து, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுது அவர் வேறு ஒரு பதிலை சொல்லுகிறார். ஆமா, அப்ப லாசரு உன்னுடைய சகோதரர் எழுப்ப போகிறேன் சொல்லும் பொழுது மார்த்தாலும் மரியாதை வேறு விதமான பதிலை பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் இப்ப எழுப்ப போகிறேன் என்று சொல்லும் பொழுது வேறு விதமான பதிலை பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த காலை வேளையில நாமும் சில நேரம் அந்த உலகத்தின் காரியத்தை யோசித்து அதை நம்மளே நம்பிட்டோம். இனி எனக்கு என் வாழ்க்கையில மறுமலர்ச்சி இல்லை,
ஆமா, டெவலப்மெண்ட்டுங்கிறதே என் லைஃப்ல இல்லை பிரதர் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளும் மாறிட்டோம். இல்லை, இன்றைக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும் என்கிற விசுவாசத்தை உங்களுக்குள்ள தேவன் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் செயல்படுகிறார் என்கிற விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள தூண்டி விடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சொல்லும் பொழுது நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இயல்ச்சினாலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர்ந்த இடத்துல கூடியவர்கள் அகங்காரமா நடக்கிறத பாக்குறோம். அவன் கீழே இருக்கிறவன போட்டு இன்னமும் ஷூல போட்டு மிதிக்கிறத பாக்குறோம். அகங்காரம், ஆமா, வார்த்தை சொல், வசவு சொல், அதுல காயப்படுத்துறதை பார்க்கிறோம். அநேகர் காயப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக இடங்களை காயப்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காய் ஸ்தோத்திரம் உண்மையா இருப்பதுனால காயப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த நாள்ல அந்த உண்மைக்கு பதிலாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் பிரதர். உண்மையில் ஊழியக்காரனே பிதாவின் சந்தோஷமான அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுது அகங்காருடைய இகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லக்கூடிய இடத்துல இல்ல, ஆத்துமா நிந்தையினால் நிறைந்திருக்கிறது, ஆத்துமா பிரச்சனையினால் நிறைந்திருக்கிறது, ஆத்துமா இகழ்ச்சியினால் நிறைந்திருக்கிறது, ஆத்துமா சுகஜீவிகளுடைய கேலி சொல்களினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே இந்த நாள் அற்புதம் செய்யும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறத பார்க்கிறோம். அப்ப 123 சங்கீதம் 4 வசனம் இருந்தாலும் நறுக்கான 4 வசனம். சூப்பர்ல. நறுக்கான 4 வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, நாம் பிரச்சனையில் சூழ்நிலையை அதவே பார்த்து கொண்டிருக்காதபடிக்கு, கடலையும் கடலுடைய கொந்தளிப்பையும் பார்த்து கொண்டிருக்காதபடிக்கு எதை பார்க்க வேண்டும் என்றால், எஜமானுடைய கைகளை, மாஸ்டருடைய கைகளை. மாஸ்டர் இன்னைக்கும் அவர் சொல்ல ஆகும், அவருடைய கட்டளை நிற்கும். அப்ப அவருடைய கைகளை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த வசனம் வார்த்தையில் வலியுறுத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப செங்கடலுக்கு முன்பாக மோசே நிற்கும் பொழுது செபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, என்கிட்ட முறையிடுறது என்ன, உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு, அந்த கோலை வைத்து கடலை பிளந்து விடு அப்படின்றார். பக்கெட் தண்ணியை பிளக்கிறது மாதிரி அப்ப கடலை பிளந்து விடு என்று கர்த்தர் சொன்னார். அப்ப கர்த்தர் மோசே மூலமா கிரியும் செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது நம்முடைய கண்கள் அவர் மேல் இருக்கும் பொழுது, பதிய வைக்கும் பொழுது, அவரை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். எனவே இந்த நாளில் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். சில நிமிடங்கள் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு, அருமையான சகோதர சகோதரிகள் பிரச்சனை போராட்டங்களை கவனிக்காதபடிக்கு கர்த்தரையே கவனிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும்படியாக செபிக்கிறோம். ஒருவேளை மெடிக்கல் ரிப்போர்ட் பல காரியங்கள் ஸ்தோத்திரம் உண்மையிலே தடையாக காணப்பட்டிருந்தாலும், உண்மையிலே ஸ்தோத்திரம் அது அறிவியல் பூர்வமாய் உண்மையாக இருந்தாலும், கர்த்தர் இந்த நாள்ல அது ஒரு ஆச்சரியமாய் மாறும்படி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தொடர்ந்து அற்புதங்கள் செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாள் அப்படி பிள்ளைகள் உண்மையை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். நிந்தனையால் நிறைந்திருக்க இருதயங்கள், ஸ்தோத்திர உலக மக்களால் காயப்பட்ட இருதயங்கள் இந்த நாள்ல உம்முடைய வசனத்தின் வார்த்தையினால் ஆறுதல் அடைவதாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தொடர்ந்து அவளை ஆசீர்வதியும், கர்த்தர் தொடர்ந்து அவளை வழிநடத்தும்படியா செபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உங்களை நடத்துவார்.